சூப்பரான கார்லிக் மஷ்ரூம் ரைஸ் பண்ணலாமா? இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மஷ்ரூமை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கார்லிக் ஃபுல்லாக பீல் பண்ணி அதையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கேப்சிகமையும் சாப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டில் பாதி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அண்ட் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஆயிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஆயில் ஹீட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மீதி பூண்டையும் ஆட் பண்ணி அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அண்ட் நம்ம சாஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஊற்றி நல்லா சாட்டே பண்ணி எடுத்தால் சூப்பரான மஷ்ரூம் ரைஸ் ரெடி. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.